இது என்ன அது அப்படிங்கிறது கொஞ்சம் புரியறது கொஞ்சம் டைம் ஆகும். நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். 1 இருக்கு, 2 இல்லை, 5 இல்லை, 8 இல்லை, 7 இருக்கு, 1 2 3 4 5 6 7 8 9 இருக்கு 9 இருக்கு. சரி, ஸோ இதில் வந்து என்னன்னா இதை நான் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன்னா உங்கள் மைண்டு வந்து பார்ஷியாலிட்டியில் போயிடும். அதனால எக்ஸ்பிளைன் பண்ண மாட்டேன், கன்ஃபியூஷனாகவே இருக்கட்டும். இப்போ வந்து ஒரு சர்ப்ரைஸ். சரி, சர்ப்ரைஸ் என்னன்னா நீங்கள் இங்கே வரணும், ஒவ்வொருத்தங்களா இங்கே வரணும். மற்றவங்க உங்களுடைய வீக் பாயிண்ட்ஸ் முதல்ல சொல்லுவாங்க, அப்புறம் ஸ்ட்ராங் பாயிண்ட்ஸ் சொல்லுவாங்க. ஓகே, சுவிதா வாங்க. எப்பவுமே இந்த சைட்ல இருந்து தான் ஸ்டார்ட் பண்ணும். பர்சனாலிட்டி இல்லை, அது ரெண்டுமே ரிலேட்டடாக தான் இருக்கும் யூஸ்வலி. இங்கே வாங்க, இங்கே வந்துருங்க. ஸோ நீங்கள் வந்து முதல்ல நீங்களே சொல்லலாம் உங்கள் வீக் பாயிண்ட்ஸை, உங்கள் ஸ்ட்ராங் பாயிண்ட்டை நீங்கள் சொல்லலாம். ரொம்ப நேரம் எடுக்க வேண்டாம். நான் ஒரு ஐடியாஸ் கொடுக்கட்டா? நீங்கள் உட்காருங்க, நான் செலக்ட் பண்ணுறேன் யார் வருவாங்கன்னு. முதல்ல மாரிமுத்து வாங்க. என்னோட ஸ்ட்ராங் வந்து கம்யூனிகேஷன். அதாவது நான் வந்து கஸ்டமர்கிட்ட வந்து நான் வந்து கம்யூனிகேட் பண்ணுறேன்னா 70 to 80% வந்து நான் அந்த கஸ்டமரை வந்து ப்ராடக்டை வந்து வாங்க வச்சுருவேன். என்னோட வீக் பாயிண்ட் வந்து எமோஷன். அவ்வளோதாங்க சார். இல்லை, பத்தாது. அது என்ன அவ்வளோதான்? நீங்கள் ரொம்ப ஷார்ட்டாக இருக்குது, இன்னும் நிறைய பேசணும். நீங்கள் அதான் உங்களை கூப்பிட்டேங்க, நீங்கள் பேசுவீங்கன்னு தெரிஞ்சுதான் எங்களை கூப்பிட்டோம். ஸோ நீங்கள் ஸ்ட்ராங் பாயிண்ட் என்ன சொன்னீங்க? கம்யூனிகேஷன். இல்லை, அது ஸ்ட்ராங் இல்லை. ஸ்ட்ராங் இல்லைன்னு சொல்றீங்க? இல்லை, ஸ்ட்ராங்காக இருந்தால் நீங்கள் பேசிகிட்டே இருப்பீங்க. பேசிட்டே இருங்க. அப்போ கஸ்டமராக இருந்தால் பேசிக்கிட்டே இருப்பேன். நாங்கள் எல்லாருமே கஸ்டமர் தான், அவங்க எல்லாருமே கஸ்டமர் தான். ஃபேமிலி, ஒரே ஃபேமிலி. தைரியமாக பேசுங்க. தமிழில் தான் பேசலாம். இன்னொரு ஸ்ட்ராங் பாயிண்ட் வந்து ரிலேஷன்ஷிப். நான் வந்து என்னோட கஸ்டமரை வந்து எப்போவுமே வந்து நான் பேசும்போது எல்லாரும் கவனிச்சிருப்பீங்க, நான் அண்ணன் தான் பேசுவேன் என்னோட கஸ்டமர்கிட்ட. அண்ணன் சாருங்கிறது மேக்சிமம் தெரியாத கஸ்டமர்கிட்ட தான் நான் சாருன்னு பேசுவேனே தவிர, மோஸ்ட்லி என்னோட தெரிஞ்ச கஸ்டமர் என்னோட ரிலேஷன் எல்லாமே அண்ணன் தம்பி அந்த ரேஞ்சில் தான் எடுக்கும். ஸோ அதனால வந்து நம்ம வந்து அவங்கக்கிட்ட வந்து ஈஸியாக ரிலேஷன்ஷிப் வந்து நம்மளால் டெவலப் பண்ணிக்கிட முடியும். ஈஸியாக வந்து அவங்கள நம்ம அப்ரோச் பண்ண முடியும். அவங்க நம்ம எப்போ ஃபோன் அடித்தாலும் எடுப்பாங்க. நமக்கு நாட் ஓன்லி கம்பெனி, பர்சனலாக கூட. நீங்கள் எக்ஸ்பிளைனே பண்ண வேண்டாம், நீங்கள் ஏன் செய்கிறீங்க அப்படிங்கிறது எக்ஸ்பிளைன் பண்ண. ஓகே. உங்களுடைய ஸ்ட்ராங் பாயிண்ட், உங்கள் வீக் பாயிண்ட். ஸ்ட்ராங் பாயிண்ட் 1 வந்து கம்யூனிகேஷன் சொல்லிட்டு, ரெண்டாவது வந்து ரிலேஷன்ஷிப்பு. என்னோட வீக் பாயிண்ட் வந்து 2. 1 வந்து எமோஷன். நான் வந்து ரொம்ப குயிக்காகவே எமோஷன் ஆயிடுவேன். எனக்கு ரொம்ப பிடிச்சவங்க, அதாவது நான் ரொம்ப மதிக்கிறவங்க வந்து எதாட்டும் என்னை சின்னதாக சொன்னால் கூட என்னால் தாங்க முடியாது. அதுலேருந்து நான் வெளியில் வர்றதுக்கு ரொம்ப ஸ்டபன் ஆவேன். அது வந்து என்னோட வீக் பாயிண்ட்டு. 2வது வீக் பாயிண்ட் வந்து நான் கொஞ்சம் லேசி. அதுலேருந்து மாறதுக்கு தான் ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கேன். கூடி சீக்கிரம் மாறிடுவேன். தேங்க்யூ. சரி, தேங்க்யூ.